அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சாஃப்டான ப்ரெட்டு தான் வந்து வீட்டிலே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் எனக்கு வந்து சாஃப்டாகவே கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து 250 கிராம் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு 7 கிராம் வந்து ஈஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து 200 ml வந்து வார்ம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 20 கிராம் வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆயில் வேணுன்னா கூட பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா பவுல்லே வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுலில் என்ன தான் வந்து மாவு பிசைஞ்சாலும் சாஃப்டாக வராது. இப்போ கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம 20 மினிட்ஸ் வந்து நல்லா மாவு பிசைகிறோமோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மாவுமே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா மாவு வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதில் வச்சு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டா நம்மளுக்கு வந்து நல்லா மாவுமே பொங்கி வரும். சில பேருக்கு 1 ஹவர் ஆகும், சில பேருக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகும். எனக்கு வந்து அன்றைக்கி வந்து 45 மினிட்ஸ்லேயே வந்து மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ அதில் வந்து கொஞ்சம் பஞ்ச் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு ப்ரெட்டு ட்ரே எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு ட்ரேயில் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 8 இன்ச்சு ட்ரே சின்ன ப்ரெட்டு ட்ரே தான் வச்சுருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த டோ வந்து நல்லா ஓரளவுக்கு ரவுண்டு ஷேப்பாக நல்லா வளர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து லேசாக வளர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து நல்லா தின்னாகவே வளர்க்கணும். நல்லா வளர்த்துட்டு இப்போ வந்து மாவு வந்து மேலேருந்து வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு மடக்கிட்டு நல்லா டைட்டாக மடக்குங்க. சைடில் ஒரு மடக்கு 2 சைட்லேயுமே 2 மடக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த மாதிரி சைடில் 2 சைட்லேயும் மடக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா ஒரு ஷேப்பாக உருட்டிட்டு இப்போ வந்து நம்ம இப்போ ஆயில் அப்ளை பண்ணோம்ல ப்ரெட்டு ட்ரேயில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டா நம்மளுக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதுலேருந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து டபுளாக வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். நல்லா டபுளாக வந்து மாவு வந்து பொங்கி வந்திருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து மில்க் வந்து மேலே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா மில்க் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து எக்கை கூட நீங்கள் மேலே அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து 190 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டா நம்மளுக்கு சூப்பரான ப்ரெட் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே எடுத்த கையோடய நீங்கள் வந்து பட்டரை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து மேலே வந்து ஹார்டாகாமல் சாஃப்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் வந்து ஒரு கூலானதுக்கப்புறம் தான் நம்ம பீசஸ்மே போடணும். பீசஸ் போட்டு ஒரு பாக்ஸில் வந்து வச்சிட்டோம்னா 2 நாள் வரைக்கும் நம்மளுக்கு சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே நல்லா சாஃப்டாக சூப்பரான ப்ரெட்டு வந்து கண்டிப்பாக வந்து வீட்டிலேயே நீங்கள் வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.